விஜயகாந்த் மாதிரியான ஒரு தாக்கத்தை விஜய் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? ஒரு 10% வாக்குகள் அதிகபட்சம். ஆனால் அதனால அது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்காது. ஒரு 2-3 தேர்தலுக்கு வந்து கரைஞ்சிரும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு, அதனுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா? சார் அதெல்லாம் ஊதுகாமால சார். நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகள் சட்டமன்றத்தில் அப்படியே கிடைக்கும் என்று கணக்கு போடுவதோ பாஜக வளர்ந்து விட்டதாக கருதுவதோ தவறு. காங்கிரஸ் செல்வ பிறந்தக ஆட்சியில் எங்களுக்கும் உரிய பங்கு வேணும்னு சொல்கிறாரு. இது வருகின்ற தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதல்ல இதை விஜய் கொளுத்தி போட்டாரு. ஆட்சியில் பங்குன்னு கேட்குறாங்க, வேற எதிரியாவது கொஞ்சம் பங்கு கொடுத்தாங்கன்னா சரியாயிடுவாங்க. விஜயகாந்த் மாதிரியான ஒரு தாக்கத்தை விஜய் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? சரியான ஒப்பீடு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு விஜயகாந்த் அளவுக்கான தாக்கத்தை அவர் உண்டாக்கலாம். ஒரு 10% வாக்குகள் அதிகபட்சம். அவர் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த பாதிப்புகள் 2 தரப்புக்கும் இருக்கும். திமுகவுக்கும் இருக்கும், அதிமுகவுக்கும் இருக்கும். ஆனால் அதனால அது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்காது. ஒரு 2-3 தேர்தலுக்கு வந்து கரைஞ்சிரும். ரெண்டாவது, அவர் எடுக்கிற வாக்குகள் சீமான் கட்சிக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். அப்படியா? திருமாவளவன் கட்சிக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். திமுகவுக்கு சிறிது சேதாரம் இருக்கும். அதிமுகவுக்கு கொஞ்சம் குறைச்சலான சேதாரம். இந்த போட்டியினால திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்பு. அது டூ early டு ப்ரிடிக்ட். இன்றைய இப்போ நம்ம பேசுகிற இந்த வருத்தப்படுகிற குறைபாடுகளை எடப்பாடி பழனிசாமி சரி செய்து வலிமையான ஒன்றுபட்ட அதிமுக கட்டமைக்கப்பட்டால் எடப்பாடியே முதலமைச்சராக கூட இருக்கலாம். நிச்சயமா ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த குறைபாடுகள் சரி செய்யப்படணும். தேர்தல் நெருங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய பண்டில் பணம் இறங்கும். இதுதான் இப்பவே எல்லா பக்கம் பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இந்த வீர வசனங்கள் நிறைய பேர் சவால்கள் விடுவாங்க. அது திரைமறைவில் இவ்வளவு 4.5 ஆண்டு காலம் தொடர்பில் இருந்தவங்க எல்லாம் கூட தேர்தலுக்காக விரோதிகளாக தங்களை அடையாளப்படுத்தி கொள்வாங்க. ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் சேர்க்கப்படாவிட்டால் அவர் திமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாஜக நேசக்கரம் நீட்டினால் அவர் பாஜக இடத்துல மண்டியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தினகரன் பாஜகவின் நிரந்தர அடிமைன்னு அவரே சொல்லிட்டாரு. சசிகலா பாஜகவுக்கு எதிராக எந்த காலத்திலையும் முடிவெடுக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதிக்கு அவர் அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கார். அந்த எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா வழியில் இன்றளவுக்கும் பாஜக எதிர்ப்பு நிலையில் பயணிப்பது நான் மட்டும்தான். தொண்டர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் பாஜக கூட்டணி வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க. உங்களை கடைசி வரைக்கும் இணைத்து கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால நஷ்டம் அவங்களுக்கு தான் சொல்லு. எனக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை சார். பல நல்ல என்னுடைய கருத்துக்கள் அவர்களுக்கு பயன்பட்டிருக்கலாம். இவர்கள் செய்கிற இன்றைக்கு பொது வெளியில் நான் சுட்டி காட்டுகிற பல விஷயங்களை அவர்களோடு விவாதித்திருந்திருக்கலாம். இந்த இயக்கத்தை வலிமையாக கட்டமைத்து ஆளுகிற கட்சியாக உருவாக்குவதற்கு அதிக பங்களிப்புகளை கொடுத்துருக்கலாம். எனக்கு அதனால ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஏன்னா நான் எந்த அரசாங்க கான்ட்ராக்டும் செய்கிறதில்ல. எந்த மந்திரி வீட்டுக்கும் போய் ஆனால் இவருக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு கேட்டதில்லை. யார் எவங்கிட்டையும் 5 பைசா கை நீட்டி வாங்கினதில்லை. அதிகபட்சம் ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பாங்க ஓபிஎஸ் வீட்லேயும் எடப்பாடி பழனிசாமி வீட்லேயும். தைரியம் இருந்தால் அவங்கள சொல்லுங்கள். 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்கல்ல, நான் ஏதாவது அவங்கக்கிட்ட ஆப்ளிகேஷன்ஸ் எனக்காகவோ இல்லை என்னோட வியாபாரத்துக்காகவோ இல்லை நண்பர்களுக்காகவோ இல்லை நான் பணம் பண்ணுறதுக்காகவோ செஞ்சது கூட சொல்ல வேண்டாம், நான் கேட்டேன்னு சொல்லுங்களேன். இவர் இதை கேட்டாருங்க சொல்லுங்கள். அப்போ அதனால நஷ்டம் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எனக்கு பெரிய ஆசைகளும் இல்லை சார். எம்ஜிஆரோட இதுக்கு மேலேயா சார் இவங்கெல்லாம்? ஜெயலலிதா அம்மா கூட எம்பி பார்த்துருக்கிறேன், போதும். எனக்கு ஒன்றும் பெருசாக அரசியலை சம்பாதிக்கணுங்கிற இது கிடையாது. நம்ம இருந்த கட்சி, நம்மை அடையாளப்படுத்திய கட்சி, நம்மை உருவாக்கிய தலைவர்கள், இந்த இயக்கம் வாழ வேண்டும் ஆள வேண்டும் என்று நினைக்கிறேன். பயன்படுத்தி கொள்வதும் வேண்டாம் என்று முடிப்பதும் அவர்களது எதிர்பார்ப்பு. இப்போ வருமுன் உரைக்கிறோம். 2018 தமிழ்நாட்டில் யாருக்காவது அந்த ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற அந்த அதிமுகக்குள்ளே நினைச்சாங்களாம்? ஒரு தொலைக்காட்சியில் நான் சொல்கிறேன், இல்லை இப்படியே போச்சுன்னா எதிர்காலத்தில் பாஜக
அதிமுகவை அழித்துவிடும். நீங்கள் மாநில அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு நீங்கள் அனுசரணையாக இணக்கமா இருங்க. ஆனால் அதிமுக என்கிற கட்சி வேறு, பாரதிய ஜனதா கட்சி என்கிற கட்சி வேறு, அவர்கள் சித்தாந்தங்கள் வேறு, அதிமுக சித்தாந்தங்கள் வேறு. அவர்கள் இந்துத்துவ கொள்கையில் நம்பிக்கை உடையவர்கள், நாம் திராவிட கொள்கையில் பயணிப்பவர்கள். நம்முடைய கட்சியினுடைய சித்தாந்தங்கள் படி நாம் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் தான் சொன்னேன். சொல்லி அரை மணி நேரத்தில் நீக்கிட்டான். 2018 இவங்க யாராவது அதை யோசிச்சிருப்பாங்களா? இன்றைக்கு 26 என்ன நடக்க போகுது? 8 ஆண்டுகள் கழித்து, 9 ஆண்டுகள் கழித்து அதான் நடக்குது. அமித்ஷாவின் அடிமையாக அடிமை அதிமுகவுக்கோ அல்லது அமித்ஷா திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். ஓபிஎஸ் பாருங்க, ஒரு சித்தாந்தம் வேண்டாம், இல்லைங்க எனக்கு இந்துத்துவ சித்தாந்தங்கள் பிடிக்கலைங்க, அதனால நான் அதை எதிர்க்கிறேன்னாவது சொல்லலாம்ல. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? பிரைம் மினிஸ்டர் வரும் பொழுது என்னை வந்து பார்க்க மாட்டேன்ட்டாரு. கேவலமா இல்லது சார்? இதுதான் இவர்களது. அப்ப அந்த விழிப்புணர்வை தொண்டர்களிடத்துல உருவாக்கின. கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான். யார் சார் சொன்னது? இது எம்ஜிஆர் இதுக்கு தாயா கட்சி ஆரம்பிச்சார். இதுதான் எம்ஜிஆருடைய தாரக மந்திரம் என்பதை சொன்னது யாருங்க? அதிமுக பைலாவை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்து அதிமுக தலைமை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் போராடினது யாருங்க? இல்லைன்னா இன்னைக்கு இந்த கட்சிக்கு சசிகலா தான் பொதுச் செயலாளர். ஏன் இதே எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் அமைச்சரவையில் ஆளுகிற கட்சியாக தமிழ்நாடு அரசாங்கத்தில் முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் செல்லாது, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும்னு வழக்கு போட்டது யார்? நான். என் வழக்குக்கு அடிபணிந்து அதுல நீதிமன்றம் டெல்லியில கொடுத்த அந்த உத்தரவின்படி தான் தொண்டர்கள் வாக்களிக்கிற முறைக்கு கொண்டு வந்தாங்க. அதுல இன்னும் இப்ப எடப்பாடி பழனிசாமி அதுலயும் ஒரு தவறு செய்திருக்கிறார். அதாவது வேற யாரும் போட்டியிடாத வகையில திருத்தி இருக்கிறார். 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும் என்று அதை திருத்துவதற்கும் வழக்கு போட்டு நடந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் நல்ல முடிவுகள் வரும். அப்ப எம்ஜிஆர் என்ன நினைத்தாரோ, அதிமுக தொண்டர்களுக்கு என்ன உரிமை வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த உரிமையை பாதுகாத்து கொடுத்தவன் நான். என்னுடைய தனிப்பட்ட போராட்டத்தின் காரணமாக மட்டுமே தொண்டர்களால் தலைமை என்பது இன்றைக்கு இருக்கு. அது ஒரு சிறு குறையோடு பிழையோடு இருக்கிறது. அதையும் நான் சரி செய்வேன். அதிமுக இருந்தபோது நீங்கள் ஓபிஎஸ் நெருக்கமாக இருந்தீங்களா, எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக இருந்தீங்க? எம்ஜிஆருக்கு நெருக்கமாக இருந்தேன். இவங்களெல்லாம் நான் மதிக்கிறதே கிடையாது சார். இவங்கெல்லாம் யாரு சார்? இது இவங்க வந்து அந்த ஏதோ சந்தர்ப்ப விதிவசத்தால் அந்த இடத்துக்கு வந்தவங்க. நான் வந்துங்க இல்லாதத எடப்பாடி பழனிசாமி இந்திரன் சந்திரன் சொல்லி அதுக்காக என்னை எப்படியாவது சேர்த்துக்க, அது தேவையில்லை எனக்கு. ஓபிஎஸ்ஸை இவர் வந்து என்ன பரதனுங்க தர்மருங்க இதெல்லாம் சொல்லி ஓபிஎஸ் கிட்ட அண்டி நான் பிழைக்கணும் சேரணும் அப்படிங்கிற தேவை வந்து எனக்கு கிடையாது. நீ ஏன் என்னை நீக்கின? நீ தப்பு செஞ்சிட்ட, அந்த தப்பை நீ உணரணும். இந்த கட்சியை பாஜகவுக்கு அடிமைப்படாமல் நடத்து, இவ்வளோதானே. இதில் என்ன தனிப்பட்ட நான் நீங்கள் சொல்கிற இதை நான் ஏற்றுக்கிறேன். எப்போ தெரியுமா? ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி தன் செல்வாக்கில் இந்த கட்சியை ஆட்சி கொண்டு வரட்டும் சார். அன்னைக்கு கேளுங்க இந்த கேள்வியை. இன்றைக்கு எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா அம்மா வளர்த்த கட்சி, அந்த தொண்டர்கள் ரத்தத்தை வேர்வையை நீங்கள் உங்களுக்கு சொத்து சேர்க்கிறதுக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க, அவ்வளோதானே. மற்றவர்களுக்கு இதுவரை மத்திய பாஜகவுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு அடிபணியாத அதிமுகவை அதிமுக தலைமையை நீங்கள் இன்றைக்கு மண்டியிட்டு இருக்கிறீர்கள், மண்டியிட வைத்திருக்கிறீர்கள். இப்போ ஜெயலலிதா அம்மா மேலே இல்லாத கேஸுங்களா? என்னைக்காவது அவங்க போய் டெல்லியில் சரண்டர் ஆனாங்களா? 27 முறை ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தார். தனித்து போட்டிக்கிட்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம்னாங்க. 27 சீட்டு தான் வந்தது அவங்களுக்கு. ஜார்ஜியா அணி பிரிஞ்ச பொழுது ஜே அணியில் எங்களோட கூட்டணி சேருங்க, கூட்டணி அமைச்சரவைனாங்க. ஜெயலலிதா அம்மா ஏற்றுக்கிட்டாங்களா என்ன? போராடி தோற்றாங்க 89. ஆனால் 91 ஆளுகிற கட்சி அதிமுக ஒன்றுபடுத்தப்பட்டவுடன், ஜார்ஜியா அணிகள் இணைக்கப்பட்டவுடன் ஆளுகிற கட்சியாக அதிமுக வந்ததா இல்லையா? அதே மாதிரி இந்த கட்சியை நடத்தணும்ப்பா, இதுதான் இந்த கட்சியினுடைய அடித்தளம் என்று சொல்றோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு, அதனுடைய வாக்கு வங்கியும் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத ஒத்துக்கிறீங்களா சார்? அதெல்லாம் ஊதுகாமால சார். நீங்க சட்டமன்றத்துக்கு சட்டமன்றம் நீங்கள் ஒப்பிடுங்க. டூ அன்ஈக்குவல் கம்பேரிசன்ஸ், பொருந்தாத
2 விஷயங்களை எடுத்துக்கிட்டு நம்ம பொருத்தி பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் என்றால் மத்தியில் ஆள்பவர்களை பார்த்து தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதற்கு கிடைக்கிற வாக்குகள் வேற. சட்டமன்றம் என்று வந்தால் தமிழகத்தை ஆள்வது யார் என்று தான் முடிவு செய்வாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகள் சட்டமன்றத்தில் அப்படியே கிடைக்கும் என்று கணக்கு போடுவதோ பாஜக வளர்ந்து விட்டதாக கருதுவதோ தவறு. ஆளுகிற அன்றைக்கு திமுகவோடு கூட்டணி வைத்திருந்த அந்த காங்கிரஸ் இந்தியா கூட்டணி மத்தியில் ஒரு ஜனதாதளத்தை போல பல பேர் இணைந்து ஒரு கூட்டணியாக காங்கிரஸ் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கையை தராத அந்த கூட்டணி இருந்த காரணத்தினால் சரியோ தவறோ பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் தனித்து போட்டியிடுகிறார்கள், தனித்து ஆட்சி அமைப்பார்கள். என்றைக்குமே அந்த கூட்டணி ஆட்சியை விரும்பாத தமிழ்நாட்டு மக்கள் அன்றைக்கு மோடிக்கு வாக்களித்தார். அவ்வளவுதான். பாஜக வளர்ந்தரல. நீங்க தைரியம் இருந்தால் அவங்களை தனிச்சு தமிழ்நாட்டு அரசியலை நிற்க சொல்லுங்களேன். அந்த அளவு வளர்ச்சி அடையல, கணிசமான வளர்ச்சி பெற்றிருக்குன்னு தான் சொல்றேன். இல்லை, அந்த வாக்கே நாடாளுமன்ற தேர்தல் என்பதனால கிடைச்சதுன்னு சொல்றேன். இப்போ நீங்கள் சொல்ற இந்த ஒரு அணுகுமுறை பாரதிய ஜனதாக்கு தெரியாதா? சார், அவர்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களும் எடப்பாடி பழனிசாமி இங்கே முன்னிறுத்துறது தானே சரி அப்படின்னு தானே அவங்களும் முடிவுக்கு வருவாங்க. அதனால தானே அவங்க வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக தோளில் ஏறி பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாமலை தனித்து களமிறங்கி வெல்வோம் நின்னார்ல, இப்போ நில்லுங்களேன். ஏன் பயப்படுறீங்க? எக்ஸ்போஸ் ஆகிடுவோன்னு. நம்ம 3%, 4%, 5% கட்சி தான் என்பது தெரிந்து விடும். அப்படித்தானே பயப்படுறீங்க? அதனால தான் நீங்கள் அண்ணாமலையை மாற்றிட்டு நைனாரை போட்டு அதிமுகவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாந்து அதை ஒரு 4-5 அணியாக பிரித்து எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க? தனிச்சு ஆட்சி அமைக்கும்னா தனிச்சு முயற்சி பண்ணி பாருங்களேன். ஜெயலலிதா இன்றைக்கு இருந்திருந்தால் எப்படிப்பட்ட முடிவு எடுத்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவர்கள் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இந்த குழப்பமே வந்திருக்காது. நிச்சயமாக இந்த முறை இந்த 2024 தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருந்தது இல்லைங்களா? தமிழ்நாட்டில் 40 இடத்தையும் வென்று அவர் பிரதம அமைச்சராயிருப்பார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ் செல்வ பிறந்தக ஆட்சியில் எங்களுக்கும் உரிய பங்கு வேணும்னு சொல்கிறாரு. அந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? இது வருகின்ற தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜக முதல்ல இதை விஜய் கொளுத்தி போட்டார். பாஜக அதை பயன்படுத்தி கொண்டது. திமுகவில் இருக்கிறவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அதை பேசுகிறாங்க. அவ்வளோதான். ஆட்சியில் பங்குன்னு கேட்குறாங்க. வேறு எதுலையாவது கொஞ்சம் பங்கு கொடுத்தாங்கன்னா சரியாயிடுவாங்க. அதிமுகவை சேர்ந்த அன்வர் ராஜா இப்போ சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. அது அவர் செய்த தவறு. ஓபிஎஸ் திரு ஸ்டாலின் அவர்களை சென்று 2வது முறை சந்தித்தது தவறு. அடுத்து அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என்று அவர் பேசியது அதைவிட தவறு. மோடி சந்திக்காததனால் நான் பாஜகவை எதிர்க்கிறேன் என்பது அவரது அரசியல் அறியாமை. நீங்கள் சித்தாந்த ரீதியாக அரசியலில் பயணிக்கணும். தனி மனித விருப்பு வெறுப்புகளை நம்ம காட்டக்கூடாது. இப்போ நான் உங்ககிட்ட ஏதாவது சார் எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கு இந்த பர்சனல் தகராறுன்னு சொல்கிறோமா, என்ன கட்சி ரீதியாக அவருடைய இதே அவர் அரசாங்கத்தில் நல்லா செஞ்சார் சார் தான் சொல்லுவேன். கட்சி ரீதியாக அவர் செய்வது சரியில்லை. இதே விமர்சனத்தை அவர் முதலமைச்சராக இருந்தபோதும் வைத்திருக்கிறேன். அவர் அதுக்குன்னே என் மேலே ஒரு பொய்யான ஒரு வழக்கு போட்டு கைது செய்தார். அன்றைக்கும் சொன்னேன், ஜாமீனில் வெளியே வந்தோடனே சொன்னேன், நீ 1000 கேஸ் போட்டாலும் இதே தான்ப்பா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையலையா? அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. புரட்சித் தலைவர் 2 பேரோடும் நல்லா பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சு வந்தீங்க. அவங்க 2 பேரோட ஒரு சிறப்பு அம்சமாக எதை பார்க்குறீங்க நீங்கள்? எம்ஜிஆர் என்றால் மனித நேயம், மக்கள் செல்வாக்கு, மக்களின் மனதை நன்கு புரிந்து கொண்டவர், தொண்டர்களை நேசிக்கக்கூடியவர், மதிக்கக்கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். ஜெயலலிதா அம்மா என்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கட்டுப்பாட்டுகளோடு இந்த இயக்கத்தில் அவர்கள் காலத்தில் சில தவறுகள் நடந்தது. 96 எல்லாம் பார்த்தீங்கன்னா படு மோசமான ஒரு தோல்வி, அந்த வளர்ப்பு மகன் திருமணம். ஆனால் அதை உணர்ந்து கொண்டார். அடுத்து அந்த சரிவுகளை எல்லாம் தாண்டி எம்ஜிஆர் கூட சோதித்து பார்ப்பதற்கு துணியாத தனித்து நின்று நாடாளுமன்றத்தில் 40 தொகுதிகளில் போட்டியிட்டு தமிழ்நாட்டில் 37 தொகுதிகளை வென்றெடுத்தார். நாடாளுமன்றத்தில் தனித்து நின்று 2016 அண்ணா ரெட்டலை 234 தொகுதியில் நிறுத்தி ஆட்சியை அமைத்தார். அது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆனால் கூடவே கண்ணுக்கு தெரிய தூரம் வரை எதிரிகள் இல்லைன்னு சொல்லிட்டு
இந்த துரோகிகளையும் வளர்த்து விட்டார். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருந்தன. சில குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்திலும் நிரூபணமானது. அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய தலைவியாக இன்று வரையில் ஜெயலலிதாவை எல்லாரும் பார்க்கறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? குணம் நாடி குற்றமும் நாடி அதில் மிகை நாடி மிக்க குழல் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்கிறார். இப்போ நானே இப்போ கூட்டி இவ்வளவு சொல்கிறேன். நான் ஒரு 30 பாயிண்ட் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4-5 அதிமுக தொண்டர்கள் பார்வையிலையோ பொதுமக்கள் பார்வையிலையோ இல்லை இது தப்பு நான் ஏற்றுக்க மாட்டோன்னு இருக்கலாம். குறைஞ்சது 10-15 விஷயங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அது சரியான பார்வைன்னு எடுத்துப்போம். இப்போ அவர் காலத்தில் சில குறைகள் இருந்தது, அது இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. சசிகலா போன்றவர்களால் அந்த குறைகள் ஏற்பட்டது. மற்றபடி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இரும்பு பெண்மணியாக அவர் இருந்தார். இன்றைக்கு அமித்ஷா எல்லாம் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு கூட்டணி பேச முடியுமா? எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேருக்கும் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்ததா? ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க ஜெயலலிதா அம்மா கூட உட்காந்து நானே ஜோசியமெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நான் அவங்க ஒரு 96ஆம் ஆண்டு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி, அவங்க சிறையெல்லாம் சென்று 97ல் என்னை அழைச்சாங்க. நான் சென்று பார்த்தேன். அப்போ நான் பார்க்குற பொழுது கொஞ்சம் மனசோர்வோடு இருந்தாங்க. அப்புறம் அடுத்த முறை நான் பார்க்குற பொழுது எங்கள் ஊரில் ஒரு ஜோசியர் சொன்னாருமா, நீங்கள் மீண்டும் சிஎம்மாக வந்துடுவீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் இதை பார்த்துட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. கட்டம் சொல்லுது. சட்டம் தான் உங்களை எப்படி அவங்க அதை ரொம்ப விரும்பி கேட்டாங்க. அப்படியா, பரவாயில்ல அப்படின்னு. பிற்காலத்தில் நான் அறிமுகப்படுத்தின நபர் போயஸ் கார்டன்லேயே அடைக்கலம் ஆயிட்டார். ஆஸ்தான ஜோதிடராகி அவர் அங்கேயே வச்சுக்கிட்டாங்க. அவர் உள்ளே போனோன்னு முதல்ல செஞ்சது என்ன அங்கே கட் பண்ணுறது எப்படின்னு வேலை. அது அரசியல் அதுதானே அது. ஏன்னா அவர் அதை வச்சு சில மிஸ்யூஸ் பண்ணார். நான் அதை கொஞ்சம் சொல்லிடுவேன்னு நினச்சிட்டு நான் வெளிப்படையாக அந்த அம்மாட்ட எல்லாமே பேசிடுவேன். எதுனாலும் வெளிப்படையாக பேசிடுவேன். மற்றபடி அவங்க என் கூட அஸ்ட்ராலஜிக்கலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, பேசியிருக்கேன். அப்புறம் நான் தான் அந்த ஜோசியரை அவங்களுக்கு கேட்டாங்க, யார் இது உங்களுக்கு சொன்னது அப்படின்னாங்க. சொன்னோம். அப்போ திருப்பி பிற்காலத்தில் அவங்கள அங்கே அனுப்பிச்சுட சொல்லி சொன்னாங்க. ஈரோடுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு வர்ற பொழுது பார்க்க சொன்னாங்க, கூப்பிட்டு சொன்னேன். தன்னுடைய மரணத்தை கூட அவங்க முன்னாடியே ஊகிச்சாங்கன்னு சொன்னாங்க. அதாவது 2016 காலகட்டங்கள் அவங்களுக்கு ஒரு சிரமமான காலகட்டங்களாக இருக்கும். அந்த டயத்தில் ஷி வில் பி டீஃபங்க்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முதல்ல ஷி வில் பி டீஃபங்க்ட், பெட் ரிடன், கொஞ்சம் உடம்பு கஷ்டப்படுத்தும் என்பதாக சொல்லப்பட்டிருந்தது. கடைசியாக அதுதான் நடந்தது. இவ்வளவு பேசுறீங்க, நீங்க எடப்பாடியோட கட்டத்தை பாருங்க, ஓபிஎஸோட கட்டத்தை பாருங்க, சசிகலா தினகரன் தெரிஞ்சவர் யாரு கட்டமும் சரியா இல்ல. அதிமுகவுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு. ஆனா இந்த 4 பேர்த்தால இல்லது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமியும் உங்களுக்கு நல்ல உறவு இல்லை. பல தலைவர் இருக்காங்க. அந்த தலைவர்களில் யாரோடலாம் உங்களுக்கு நெருக்கம் இருக்கு? நானும் சிவி சண்முகம் நல்ல நண்பர்கள். இப்போ எலெக்ஷன் கமிஷனில் போன போது கூட நாங்கள் 2 பேரும் மணிக்கணக்காக மனம் விட்டு பேசினோம். அது மாதிரி நல்ல ஜெயக்குமார் நல்ல நண்பர், எல்லோருமே நண்பர். எடப்பாடி பழனிசாமி எனக்கு நல்ல நண்பர் தான். இந்த நண்பர்கள் எல்லாம் ஏன் பழனிசாமி வெளியில் இருக்காரு, அவர் நம்ம உள்ள சேர்த்துக்கணும் அப்படின்னு பேசுனாங்க. எடப்பாடி பழனிசாமியும் ஒரு தடவை பேசினாரு. 2021 எலெக்ஷன் அப்போ கூட நான் கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி கூட ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த போலியாக பேசி வஞ்சகமாக சிரித்து, அதாவது ஒருத்தர் அண்ணே உங்களுக்கு அரசியல் தெரியலனே, தோளோட தோல் நிற்கணும்னு எடப்பாடி கூட நிற்கணும்னே, தோளோட தோல் நின்று அவர் தோக்கடிச்சிடணும்னே, அப்போதானே நம்ம வர முடியும். இந்த அரசியல் உங்களுக்கு தெரியல அப்படின்னு. ஆனால் நான் எதிர்த்து நின்னாலும் அவர் ஆளுங்கட்சியாக அதிமுக வரட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி. இந்த அரசியல் எனக்கு தெரியும். அதைத்தான் இப்போ அவருக்கு நெருக்கமாக இருக்கிற சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தோளோடு தோல் நின்று தோற்கடிச்சிடணும், கூட இருந்தே குழி பறிச்சிடணும், அதுதான் செய்கிறாங்க இன்னைக்கு. அவர்கள் நல்லவர்களாக அடையாளப்படுத்தப்படுறாங்க. பழனிசாமியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? நேர்மையாக இருப்பது என்னுடைய பலம், உண்மையை மறைக்காமல் பேசுறது என்னுடைய பலகீனம். ரொம்ப நன்றி.